இப்போ நீங்கள் முண்டாசுப்பட்டி எடுத்துட்டிங்கன்னா 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. அதை வந்து 2.5 மணி நேரம் மாற்றும் போது அதுக்கு நிறைய கிளைக்கதைகள் தேவைப்பட்டது, நிறைய கதாபாத்திரங்கள் தேவைப்பட்டது. அந்த ஷார்ட் ஃபிலிம் இருந்த கதாபாத்திரத்துடைய வடிவமே மாற வேண்டியதாக போச்சு. அந்த ஊருடைய பின்கதைங்கிறது மாறி போயிடுச்சு. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கட்டத்தில் தான் நமக்கு வந்து அது மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. சரி, அப்படிங்கும்போது நம்ம கதை எழுதுறது சினிமாத்தனமாக, அதாவது சினிமா பார்த்துட்டு வந்து நம்ம ஒன்று யோசிப்போம்ல, அதில் 10th படிக்கும்போது படம் வரைகிறதுனால நம்ம வந்து வெறும் ஓவியத்தை வந்து வேறு மாதிரி ஒரு கன்வெர்ட் பண்ணோம்னா கார்ட்டூனிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கு வந்து நிறைய கார்ட்டூன் சம்மந்தமாக நானாகவே வந்து கார்ட்டூன் ஜோக்ஸு பண்ணுறது, கார்ட்டூன் எப்படி வரைகிறது, கார்ட்டூன்கள் எப்படி நம்ம உருவாக்குறது. அப்போ வந்து இந்த மாதிரி 5D 7D இந்த மாதிரி கேமராக்களே கிடையாது. அவர் சொன்னது என்னென்னா, நீங்கள் வந்து கல்யாணத்துக்குள்ளே எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி கேமராலாம் வாடகைக்கு நிறைய கிடைக்கும். உங்கள் நண்பர்களை வச்சு நீங்களே ஒரு சின்னதாக ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு கதை ரெடி பண்ணி நீங்கள் எடுங்க. எடிட் பண்ணுறது, மியூசிக்லாம் வந்து நம்ம தேடி பிடிச்சி நம்ம போட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போ தான் அப்படிலாம் பண்ணலாமான்ட்டு எனக்கு ஒரு உண்மையாகவே ஷார்ட் ஃபிலிம் பார்த்து அப்படி தான் தெரியுது. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எப்போதிருந்து துவங்கியது சினிமாவின் மீதான ஆர்வம்? ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து நம்ம படம் ட்ரா பண்ணுவோம். அதனால் என்னென்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து அது கலை சார்ந்த இந்த ட்ராயிங்கை வச்சு இந்த மாதிரி ஒரு கலை சார்ந்த ஒரு வேலை தான் நம்ம செய்யணும், நமக்கு அது பிடிச்ச ஒரு வேலை செய்யணும், அதில் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறத எனக்கு சின்ன வயசு அது எப்படி ஆகணும்லாம் எனக்கு தெரியாது. ட்ராயிங் பண்ணுறதுனால இது மூலமாக கிடைக்கிற அடுத்த ஸ்டெப்ஸ் மூலமாக நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறது ஒரு இது. அது எப்படி வரும் என்னங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னென்னா, க்ரியேட்டிவாக நம்ம ஒன்று பண்ணணும் போது ட்ராயிங்கில் கவிதை எழுதுறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7வது படிக்கும்போது எனக்கு ஆர்வமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன க்ரியேட்டிவாக ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு வந்து இதெல்லாம் வருது, கட்டுரை போட்டிகள் அதெல்லாம் வந்து அதிலெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து க்ரியேட்டிவான விஷயங்கள் தோணிகிட்டு இருக்கும்போது இது எல்லாம் சேர்ந்து அடுத்தடுத்து கட்டத்துக்கு நம்ம நிறைய போட்டிகளில், அது ஓவிய போட்டியில், கட்டுரை, கவிதை இப்படின்ட்டு ரொம்ப அதில் தீவிரமாக இறங்கிட்டேன். வருஷம் நமக்கு எப்போ ஆண்டு விழா வரும், நம்ம எப்படி கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். அதில் வந்து தொடர்ந்து பரிசுகளும் வாங்குறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் ரொம்ப ஒரு இதுதான் நமக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம், இது தாண்டி நம்ம வேறு ஒரு வேலைங்கிறது எனக்கு தோணவே இல்லை. வேறு ஏதாவது படிக்கணும்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, சின்ன வயசுலேருந்து நம்ம பெருசாக ஒரு அச்சீவ்மெண்ட் ஏதாவது டாக்டரோ இன்ஜினியரோ அந்த மாதிரி ஏதாவது மெயின் மண்டையில் அதை ஏற்றிக்கிட்டு ஒன்று படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தோணலை. நம்ம க்ரியேட்டிவாக ஏதோ ஒன்று பண்ண போகிறோம் அப்படிங்கிற மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, 10th படிக்கும்போது தான் அது படிக்கிற ஸ்டேஜில் 10th போகிறப்போ எனக்கு வந்து கவிதை போட்டிகளில் ஜெயிக்கிறதுனால நான் பாடலாசிரியர் ஆகணுங்கிறத ரொம்ப ஒரு எண்ணம் வந்துச்சு. பாடலாசிரியர் அதுக்கு தகுந்த மாதிரி கவிதைகளில் எழுதி நிறைய சினிமா பாட்டுகளில் எப்படி எழுதுகிறாங்க, கவிதைங்கிறது வேறு, சினிமா பாட்டுங்கிறது நிறைய இருக்குல்ல, அது சார்ந்து நிறைய தகவல்கள்லாம் நம்ம இப்படி தான் சினிமா பாட்டு எழுதணும், இப்படி பல்லவி, சரணம், அனுப்பல்லவி அந்த மாதிரிலாம் வரும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதை தாண்டியுமே எனக்கு எதுவும் வேறு என்னவோ ஒரு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. நம்ம வந்து இது ஓவியம், கவிதை, அப்படி எழுத்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு வேலைன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வேலைன்னா டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி அது மைண்டுக்குள்ளே இருந்தது. அது எனக்குள்ளேயே இருந்தது. அது ஒரு கட்டத்தில் தான் நமக்கு வந்து அது மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. சரி, அப்படிங்கும்போது நம்ம கதை எழுதுறது சினிமாத்தனமாக, அதாவது சினிமா பார்த்துட்டு வந்து நம்ம ஒன்று யோசிப்போம்ல, அதில் 10th படிக்கும்போது. ஆமாம், 10th லீவில், அதாவது ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு
ஃபைனல் ஒரு 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 3 மாதம் நமக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்குது தெரியுமா? அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி நமக்கு தெளிவாக வருது, நம்ம வந்து டைரக்ஷன் தான் அப்படின்ட்டு. அப்போ தான் முடிவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இதுதான் ஃபைனல், இதுக்கு மேலே நான் வேறு எதுவும் புதுசாக யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறது. அதுதான். நாளைய இயக்குனர் நிகழ்ச்சிக்கு முன்பே இருந்து இயக்குனர் ரவிக்குமார் உங்களுக்கு நண்பர். குறும்படங்கள் எடுப்பதிலிருந்து திரைப்படங்கள் வரை ஒரே பாதையில் பயணம் செய்தீர்கள். அந்த நட்பின் அறிமுகம் எப்படி கிடைத்தது? அது வந்து என்னென்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து 10th வரைக்கும் நான் வந்து ஈரோடு பக்கத்தில் பெருந்துறைன்னு ஊர் இருக்கும், அங்கே தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படித்தேன். அப்போ தோணு தான் டைரக்ஷன் அப்படிங்கிறது. இங்கே வந்து 11th 12th திருப்பூரில் படித்தேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, சினிமாங்கிறது முடிவாயிடுச்சு, நம்ம எப்படிலாம் போகலாம் அப்படிங்கும்போது சினிமா பற்றி டைரக்ஷனை பற்றி அதெல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணுறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம எந்த வழியில் போனால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கும்போது, சினிமா சார்ந்த ஆட்கள் யாருமே எனக்கு தெரியாது, எந்த ஒரு பின்புலமும் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம எதை நோக்கி போவோம், எப்படி போகிறது அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம எனக்கு படம் வரைகிறதுனால நம்ம வந்து வெறும் ஓவியத்தை வந்து வேறு மாதிரி ஒரு கன்வெர்ட் பண்ணோம்னா கார்ட்டூனிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கு வந்து நிறைய கார்ட்டூன் சம்மந்தமாக நானாகவே வந்து கார்ட்டூன் ஜோக்ஸு பண்ணுறது, கார்ட்டூன் எப்படி வரைகிறது, கார்ட்டூன்கள் எப்படி நம்ம உருவாக்குறது, ஒரு ஆமாம் அன்றைக்கி நான் வந்து இதில் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நம்ம இந்தியா டுடேல அஜித் நைனன்னு ஒருத்தர் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து தமிழில் ஆனந்த விடலாம் மதன். இந்தியா டுடேல அஜித் நைனன் இன்னொருத்தர் கூட இருக்கார், பேர் எனக்கு மறந்து போச்சு. இவங்க 2 பேர்த்துடைய இதுவும் தீவிரமாக அது இந்தியா டுடேல பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க அந்த டிராயிங் பார்க்கவே எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அவ்வளோ இதாக இருக்கும். நம்மளும் அது மாதிரி வரைஞ்சி பார்க்குறது. அதாவது என்னென்னா, கார்ட்டூன்களுக்கு என்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது அந்த அனாட்டமியா, அதாவது படமாக நம்ம அதாவது கருத்து ரீதியாங்கிறது வேற ஒன்று. ரெண்டாவது அது நம்ம முதல்ல படம் வரைகிறதுக்கு ஒன்று வேணும் இல்லையா, அதுக்கு வந்து என்னென்ன அனாட்டமியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஒரு இது தோணுச்சு. அதுக்கு வந்து நான் நிறைய வரைஞ்சி பார்த்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷம் நானாகவே அதை ஃபாலோ பண்ணேன். அது கிட்டத்தட்ட எப்படின்னா, ஒவ்வொரு அனாட்டமியில் நமக்கு தலை வந்து இவ்வளோ பெருசு இருக்கணும், கால் இவ்வளோ பெருசு இருக்கணும், கை இவ்வளோ பெருசு இருக்கணும், அந்த முக அமைப்பு இப்படி இருக்கணும். ஒரு 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 பிரபலமான ஆளை வந்து நம்ம கார்ட்டூனாக மாற்றணும்னா எது வந்து அவங்கள அடையாளப்படுத்தும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த இப்போ நமக்கு வந்து கலைஞர் கருணாநிதி நம்ம கார்ட்டூனாக வரையணும்னா கண்ணாடி போடுவாங்க, மஞ்சள் துட்டு போடுவாங்க, ஒரு ஒரு இதில் அவர் முகம் வந்து எது வரைஞ்சா கார்ட்டூனாக வரைஞ்சா அவர் முகமாக தெரியும் அப்படின்ட்டு. இப்படி ரஜினி சாருக்கு அந்த ஸ்டைலாக ஒரு இது பண்ணுறது, அவருடைய புருவம், கண், இதெல்லாம் நான் வரைஞ்சால் நமக்கு வந்து அந்த உருவத்தை கொண்டு வர முடியும். எது கேலியாக இருக்கும், எது வந்து நமக்கு வந்து கார்ட்டூனிஸ்ட்டாக நம்ம அங்கீகாரம் பண்ணுவாங்க, இப்படிலாம் பண்ணேன். அதுக்கு நான் 2 வருஷம் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் எங்கேயும் நான் யார்ட்டையும் போய் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கல, யார்ட்டையும் போய் எனக்கு கற்றுக்கல. நம்மளாம் வந்து நிறைய கார்ட்டூன் சம்மந்தமான புக்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்து அப்படி பண்ணோம். அப்படி பண்ணதில் எனக்கு ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சோன்னே, அதுக்கப்புறம் கருத்து ரீதியாக என்னென்னலாம் பண்ணால் ஒரு அரசியல் கார்ட்டூனா இல்லை வந்து நம்ம கார்ட்டூன் ஜோக்ஸா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தனியாக ஒன்று பண்ணேன். உதாரணத்துக்கு ஒரு படம் வரைஞ்சிட்டு கீழே வந்து ஒரே ஒரு கமெண்ட் மட்டும்தான் இருக்கும். 2ஐயும் ஜாயின் பண்ணி பார்த்தா தான் அந்த கார்ட்டூனுங்கிற அது என்ன கருத்து சொல்கிறங்கிறத புரியும். இப்போ கார்ட்டூன்ஸில் வந்து அரசியல் பொலிட்டிக்கல் கார்ட்டூனில் ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிருவாங்க, அது கீழே ஒரு கமெண்ட் வந்து ஒன்று இருக்கும், கீழே அவங்களே எழுதியிருப்பாங்க. அதை மறைச்சிட்டு பார்த்தா பெருசாக ஒன்றும் புரியாது. அதே நேரம் அந்த படத்தை மறைச்சிட்டு இந்த கமெண்ட்டை மட்டும் பார்த்தாலும் ஒன்றும் புரியாது. 2 சேர்ந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியும். அப்படி ஒரு ரூல், இந்த மாதிரிலாம் பேசிக்காக சில விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் கார்ட்டூனில் இல்லை கார்ட்டூன் ஜோக்ஸில், நார்மல் கார்ட்டூன் ஜோக்ஸ் இவ்வளோலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து இந்த கமெண்ட் இல்லாமல் வெறும் கார்ட்டூனாகவே விளக்குறது எப்படி, நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து விகடனில் வந்து பண்ணணும். எனக்கு விகடன் ரொம்ப தீவிரமான வாசகராக இருந்தப்போ எனக்கு அது மதன் சார் மூலமாக தானே, அவரை பார்த்து தான் நம்மளாம் இதானோம். அதனால் வந்து அவர்கிட்ட என்னுடைய கார்ட்டூன்ஸ்லாம் கொண்டு போய் காட்டி கிட்டத்தட்ட அவர் வந்து
என்னோடய கார்ட்டூன் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நீங்கள் திருப்பூர்லேருந்து பேசுனால நீங்கள் வந்து எனக்கு கொரியர் அனுப்புங்க. இல்லை சார் நான் நேரில் பார்த்து தான் காட்டுவேன் அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு நிறையா கிட்டத்தட்ட ஒரு 50-60 கார்ட்டூன்ஸ் வரைஞ்சி அது பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸு, அப்புறம் வந்து கார்ட்டூன் ஜோக்ஸு, இந்த மாதிரி கலந்து அந்த கலவையாக எடுத்துகிட்டு போய் அவரை நேரில் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ தான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி நான் வந்து இது பழகினதே வந்து சினிமாவில் டைரக்டர் ஆகணும் அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லைங்க நீங்கள் சினிமாவில் டைரக்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கார்ட்டூனிஸ்ட் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு கம்மியாக இருக்காங்க, அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கார்ட்டூனிஸ்ட் ஆகுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து டைரக்ஷன் போகலாம் அப்படின்னாரு. அப்போ போகும்போது அவர் சில விஷயங்கள் சொன்னார். நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸுங்கிற ஒரு விஷயமே அறிமுகமாகுது. கிட்டத்தட்ட 2003 நினைக்கிறேன். ஆமாம் 2003 அப்போ அவரை பார்க்கும்போது 2003 அப்போ தான் வந்து அவர் ஷார்ட் ஃபிலிம் பற்றி சொல்கிறார். ஷார்ட் ஃபிலிம் பற்றி சொல்லும்போது இப்படி ஒன்று இருக்குது, நீங்கள் வந்து அப்போ வந்து இந்த மாதிரி 5D 7D இந்த மாதிரி கேமராக்களே கிடையாது. அவர் சொன்னது என்னென்னா, நீங்கள் வந்து கல்யாணத்துக்குள்ளே எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி கேமராலாம் வாடகைக்கு நிறைய கிடைக்கும், உங்கள் நண்பர்கள் வச்சு நீங்களே ஒரு சின்னதாக ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு கதை ரெடி பண்ணி நீங்கள் எடுங்க, எடிட் பண்ணுறது மியூசிக்லாம் வந்து நம்ம தேடி பிடிச்சி நம்ம போட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போ தான் அப்படிலாம் பண்ணலாமான்ட்டு எனக்கு ஒரு உண்மையாகவே ஷார்ட் ஃபிலிம் பற்றி அப்போ தான் தெரியும் அவர் சொன்னதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பற்றி ஒரு பக்கம் போகுது. அதே மாதிரி கார்ட்டூன்ஸ் விகடனில் என்னை வந்து அதே நேரம் விகடனுக்கு போய் ரா கண்ணன் ஒருத்தர் என்னை அப்போ வந்து இணை ஆசிரியராக இருந்தார், இப்போ ஆசிரியராக வந்து இப்போ வெளியே வந்திருக்காங்க. அவரை போய் பார்க்க சொன்னாங்க. அவரை போய் பார்த்துட்டு என்னோடய கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துலேயே அந்த கார்ட்டூன்ஸ் விகடனில் வந்துச்சு. அப்போ தான் முதல் தடவையாக சொல்கிறோம், எங்களுக்கு வந்து நான் க்ரியேட்டிவாக செய்கிற ஒரு வேலை வந்து நம்ம அதில் தொடர்ந்து போகிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருந்தது, விகடனில் வந்தது. ஏன்னா நம்ம செய்கிற ஒரு வேலை வந்து அங்கீகரிக்கப்படுது அப்படிங்கும்போது தானே நமக்கு ஒரு அது மேலே ஒரு மரியாதை இருந்தது. அப்போ தான் வீட்லேயே நம்பினாங்க, சரி ஏதோ பண்ணுவோம் போல் இருக்குது, க்ரியேட்டிவாக ஒன்று பண்ணுவோம் போல் இருக்குது நம்பினாங்க. விகடனில் வந்தோடனே எங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து திருப்பூரில் இந்த விகடனில் வந்து பார்த்துட்டு திருப்பூரில் லயன்ஸ் கிளப்பில் வந்து எங்களுக்கு வந்து அங்கே வந்து இலக்கிய கூட்டம்லாம் நடக்கும். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நீங்கள் விகடனில் வந்த மாதிரியே நீங்களும் அந்த பாலிடிக்ஸ் வச்சு நீங்கள் கார்ட்டூன் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஏன்னா அப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்ததா, பாலிடிக்ஸ் வச்சு கார்ட்டூன்ஸுங்கிறது நான் பண்ணுவேன் அதில் இல்லை, ஆனால் எப்படின்னு எனக்கு சின்ன குழப்பம் இருந்தது. அவங்க தேர்தலை மையப்படுத்தி என்னெல்லாம் நீங்கள் பண்ண முடியுமோ பண்ணுங்கன்ட்டாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 50-60 பண்ணேன். அதில் வந்து ஒரு சில விஷயம் மட்டும் கொஞ்சம் இது வந்து தவிர்த்தரலாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும், ஏன்னா நேரடியாக வந்து பொலிட்டீஷியனை வந்து குறை சொல்கிற மாதிரி அதுவும் சின்ன விஷயங்கள் தான், அதுவும் அவங்களுக்கு வேண்டான்ட்டாங்க. அதுக்கப்புறம் அதை தவிர மற்ற பொதுவான தேர்தல் சம்மந்தமான ஒரு கேலியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுற நம்ம கேலிக்கூத்தான சில விஷயங்கள் இருக்குல்ல, தேர்தல்னாவே சில விஷயங்கள் அதை மையப்படுத்தி ஒரு 50-60 வரைஞ்சி அதை வச்சுருந்தேன். அதுவும் அங்கீகரிக்கப்பட்டது. ஏன்னா திருப்பூரில் அத்தனை பேருக்கும் அது கலை சார்ந்த ஆர்வங்களுக்கு அத்தனை பேருமே அங்கே வந்து அதை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்போ விகடனில் அப்போ தினமலரில் அதை பற்றி ஒரு சின்ன ஆர்டிக்கல் வந்து என்னோடய ஃபோட்டோ வந்தது. முதல் இன்டர்வியூ அதுதான். இது பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் எங்களுக்கு பெரிய ஹாப்பி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த தொடர்ந்து இந்த பேப்பரில் வந்ததை பார்த்துட்டு தான் நம்ம ரவிக்குமார் இன்டர்நேஷனல் ரவி வந்து அந்த இதுக்கு வந்திருந்தார், அந்த அவைவி கண்காட்சிக்கு வந்திருந்தார், அது லயன்ஸ் கிளப்பில் வந்தது வந்து பார்த்துட்டு இருந்தார். நான் பக்கத்தில் தான் இருக்கேன். பார்த்துட்டு எங்கிட்ட சொல்கிறார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னாரு. நான் தான் பண்ணேன் அப்படின்னு. நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தான் 2 பேர்த்துக்குமே சினிமா ஆர்வம் இருந்ததுங்கிறது 2 பேரும் அப்போ தான் நாங்கள் பரிமாறிக்கிறோம். அதுக்கப்புறம் சரி அந்த விஷயந்தான் எங்களை வந்து தொடர்ந்து பயணம் செய்ய வச்சுது. அந்த கார்ட்டூனுங்கிறது அவர் வந்து அறிமுகத்துக்கு இது பண்ணோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பயணங்கிறது சினிமா தான். அப்புறம் தான் குறும்படத்தை பற்றி இவர் சொன்னார் இல்லையா, மதன் சார் சொன்னார், அதை பற்றி அவர்கிட்ட ஷேர் பண்ணால் அவரும் அந்த குறும்படம் பற்றி அப்போது அவருக்கு இருந்த நாலேஜ் வச்சு நாங்கள் 2 பேரும் பரிமாறிட்டு சரி எப்படிலாம் நம்ம எதாவது பண்ணலாமா, அடுத்தது எங்கே எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு 2 பேருமே ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு தயாரானேன். அப்புறம் அவர் ஒரு கதை பண்ணுவார், நானும் ஒரு கதை பண்ணி அப்புறம் 2 பேரும் இதுக்கு எங்கே கேமரா பண்ணுறது எங்கே எடிட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டிஸ்கஷன் அப்போ இருந்த நாலேஜுக்கு.
அப்புறம் தான் ஒவ்வொன்றும் ஆளுக்கு ஒன்று எடுத்தோம். சுமாராகவே எடுத்துகிட்டு இருந்தோம். அவர் என்னை விட நல்ல ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்தார். நான் தான் கொஞ்சம் கமர்ஷியலாக எடுத்துகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நாளை இயக்குனர் வந்து அதில் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். நானும் சரி அவரும் சரி ஒரு 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 தப்பு பண்ணுவோம். கண்டிப்பாக தப்பு தான் மெயினாக இருக்கும். அதுலேருந்து எவ்வளோ தூரம் நம்ம அடுத்தடுத்த இதுக்கு போகிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தெளிவு கிடச்சிது. நாளை இயக்குனர் பண்ணும்போது ஒரு அந்த முன்னாடி பண்ண தவறுகள் குறைச்சிக்கிட்டு நாளை இயக்குனரில் ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நான் ஒன்று பண்ணேன், அவரும் ஒன்று பண்ணார். அப்புறம் தான் அடுத்தடுத்த லெவல் வந்து கடைசியில் ஃபைனல் வரைக்கும் வந்தோம். அந்த நாளை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது ஒரு 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 அளவுக்கு சினிமாக்கான ஒரு தயார் நிலை எங்களுக்குள்ளே வந்துச்சு. அப்புறம் அதில் வந்து அவர் 3rd ப்ரைஸ் வாங்கினார் ஃபைனலில். நான் வந்து அந்த வருஷத்தில் பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமுக்கான அவார்டு கிடச்சிது எனக்கு. அந்த வருஷத்து அந்த சீசன்லேயே பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து முண்டாசுப்பட்டியும் அவர் அந்த வருஷத்தில் 3வது பரிசு, அது ஃபைனல் அவரும் வாங்கினார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நலன் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண போயிட்டு, இவர் வந்து நம்ம ஏஆர்கே சரவணன் இருக்கார் இல்லையா, மரகத நாணயம் படத்தோடைய, அவர் வந்து என்ன எப்படி பழக்கம்னா, நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதாவது ஆரம்பத்தில் அவர் ரவிக்கும் அவருக்கும் நல்ல நண்பர்கள், அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள். அவங்க வந்து ரவி எங்கள் வீட்டுக்கு வரும்போது கூப்பிட்டு வரும்போது அவருக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிம் ஆர்வம் வந்ததுனால அவரும் அப்படியே உள்ள மிங்கில் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார். என்னென்னா அவரும் இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு அதை நான் தான் அவருக்கு எடிட் பண்ணி கொடுத்தேன். அப்படி அவர் பழக்கமாச்சு. நல்ல ஒரு இது இருந்தது. இங்கு குறும்படமாக எடுக்கப்பட்ட கதையை இன்னும் விரிவாக இழுத்து அதனை திரைப்படமாக மாற்றியீர்கள். இது சரியான அணுகுமுறையா? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் ஒரு கதை வச்சுருக்கீங்க இல்லையா? இப்போ வெள்ளுவிட பார்க்கும்போது ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு தனி சேனல், ஒரு தனி ஊடகம், அதே மாதிரி சினிமா வந்து தனி. இதில் ரெண்டே மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. மேபி என்ன சொல்கிறாங்கன்னா, திரைப்படத்தை எடுக்க முடியாத கதையை வந்து ஷார்ட் ஃபிலிமாக எடுப்பாங்க, ஷார்ட் ஃபிலிமுக்கு கொண்டு வர முடியாத பொருத்த முடியாத கதையை வந்து. ஆமாம், அதுதான் ரூல். அதாவது நம்ம வந்து சினிமாவே எடுக்க முடியாமல் சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது அழகாக ஷார்ட் ஃபிலிமில் சொல்கிறங்கிறது தான் பேசிக்காகவே ஷார்ட் ஃபிலிம் உருவானது காரணம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா, இது வேறு விதமாக இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அது ஒவ்வொருத்தருக்கும் அது தனிப்பட்ட சுதந்திரமாக மாற்றிக்கிட்டோம் நம்ம. இது ரூல்ஸ்ன்னு பார்த்தா நீங்கள் சொல்கிறது தான். சினிமாவாக சொல்ல முடியாத விஷயங்களை வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம் மூலமாக அந்த கருத்தாக நம்ம சொல்கிறதுக்கு அது ஒரு ஊடகமாக நம்ம பயன்படுத்துகிறது தான். அப்படி தான் ஆரம்பிச்சிது. ஆனால் இப்போ வந்து அது வந்து ஒரு இப்போ எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே என்டர்டைன்மெண்ட். இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ங்கிற விஷயமே வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே என்டர்டைன்மெண்ட். எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ எதுக்கு எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்துக்கலாம். எல்லா வெரைட்டியும் உள்ளே வந்துருச்சு. இப்போ நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி அந்த சொல்ல முடியாத விஷயங்களை வந்து சொல்கிறதுக்காகவும் அப்படி வச்சுருந்ததில்ல. இப்போ அது ஒரு கேட்டகரி. நீங்கள் அப்படி போய்க்குங்க, நான் இப்படி போய்க்குங்கிறேன்னு நிறைய பேர் இப்படி ஒரு இதில் ஒரு சினிமா மாதிரி எடுக்க ஆரம்பிச்சு இப்போ வந்து வேறு ரேஞ்சுக்கெலாம் போயிடுச்சு. இப்போ குட்டி குட்டி மூமெண்ட்ஸு அதெல்லாமே ஒரு இதாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் அந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அந்த சமூக இதில் வலைதளங்கள் வர ஆரம்பிச்சதுனால அவங்களுடைய ரியாக்ஷன், அவங்களுடைய ஐடியாவெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் எடுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மொத்தமாக என்னென்னா, இது ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் உடஞ்சி எல்லாரும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து அதோட ரூட்டை வேறு மாதிரி வந்துட்டாங்க. பெரிய சினிமாவுக்கான ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி. ஸோ அதுவும் இப்போ அப்படியும் மாறிடுச்சு. இப்போ இங்கே வர எல்லா ஆப்பு பாருங்கள். டிக்டாக்னு ஒரு ஆப் வருது, அந்த ஸ்மெல்னு ஒரு ஸ்மெல்லாம் என்ன ஒரு பேர், அதெல்லாம் வந்து அதுவுமே சினிமாவுக்கு ஒரு இதாக டப் ஸ்மாஷ் எல்லாத்தையும் சினிமாவுக்கு என்ட்ரியாகவே அவங்களுக்கு ஒரு ஜாலியாக ஒன்று பண்ணுறது. அதில் ஏதாவது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சில பேர் பண்ணுறாங்க. அதுவும் அப்படியே கிடச்சிருக்கு. இப்போ எல்லாமே ஒரு அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துறதுனால இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் இப்போ யாரும் பார்க்குறதில்ல. நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. ஏன்னா சினிமாக்கான என்ட்ரியாக இருக்கிறது ஓகே, நீங்கள் அது எல்லாருமே அப்படி சக்ஸஸ் ஆகிறதில்ல. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாங்க. அதில் இப்போ டைரக்டராக ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் ஆகிருப்பாங்களா. நாளை இயக்குனர் மூலமாக வந்தது, வேறு ஷார்ட் ஃபிலிம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் ஆகிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100% ஆகியிருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்கள ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 10-15 பேர் ஆகியிருக்காங்க. அதனால் இது வந்து எல்லோரும் இது மட்டும் இருந்தால் போதுன்னு நினைக்க முடியாது. ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டா போதும் நம்ம வந்து படம் பண்ணிடலாங்கிறது இல்லை. அதுக்குள்ளே சினிமாக்கான ஒரு தெளிவும் தேவை. ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது ஒரு மீடியம், சினிமான்னு அதுலேருந்து ஒரு
பெரிய விஷயங்கள். பொதுவாக என்னென்னா சினிமா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு 10 நிமிஷம், சினிமா 2.5 மணி நேரம் இருக்கும். ஆனால் அது வேறு, சினிமாங்கிறதுக்கான திரைமொழி வேறு, ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது ஒன்று. ஸ்க்ரீன் பிளே ஐடியாங்கிறது இதில் ஒரு மாதிரி இருக்கும், இதில் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செய்யணும். அப்படி இல்லைன்னா நம்ம தோற்றுருவோம். இப்போ நீங்கள் முண்டாசுப்பட்டி எடுத்துட்டிங்கன்னா 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் அது, அதை வந்து 2.5 மணி நேரம் மாற்றும் போது அதுக்கு நிறைய கிளைக்கதைகள் தேவைப்பட்டது, நிறைய கதாபாத்திரங்கள் தேவைப்பட்டது. அந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த கதாபாத்திரத்துடைய வடிவமே மாற வேண்டியதாக போச்சு. அந்த ஊருடைய பின்கதைங்கிறது மாறி போயிடுச்சு. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து நம்ம சினிமாங்கிறதுக்கான உழைப்பு வேறு. ஆனால் அதுக்கு நம்ம தெளிவாக இருக்கணும், அதுக்கு அப்டேட்டாக இருக்கணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து சினிமாவை வந்து நம்ம கையில் கொண்டு வந்துட முடியும். அது இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் மட்டும் போதுன்னு நினச்சா அது கொஞ்சம் தப்பாக போயிடும். ஏன்னா 2-3 பேர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பெரிய படமாக வரும்போது கொஞ்சம் சிலர் சொதப்பி இருக்காங்க. அது ஏன்னா இந்த இதில் இருக்கிற திரைக்கதைக்கும் ஷார்ட் ஃபிலிமில் இருக்கிற திரைக்கதைக்கும் சினிமாவில் இருக்க சினிமாக்கான திரைக்கதைக்கும் உள்ள வித்தியாசம் கொஞ்சம் புரியாமல் போனதுனால கூட இருக்கலாம். முண்டாசுப்பட்டி வந்து நிறைய பேர் திரைக்கதை நல்லா இருக்குன்னு எல்லாமே சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட அந்த ஒரு 10 நிமிஷம் படத்தில் ஒரு சின்ன இன்சிடெண்ட் வரும். அந்த இன்சிடெண்ட் எப்படி சமாளிக்கிறாங்க, அதுலேருந்து எப்படி ஒரு பிரச்சனை ஆகுது, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அந்த ஊரோட பின்புலம் என்ன, அது மட்டும் இருக்கும். சில கதாபாத்திரங்கள் இருக்கும். ஆனால் படமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வடிவமே இருக்கும், ஒரு ட்ராவல் இருக்கும் அதுக்குள்ளே. இப்படி அது சினிமாவை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும். அது பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த இந்த மீடியத்துலேருந்து இந்த மீடியத்துக்கு வர்றதுக்கு நம்ம ஓரளவுக்கு தகுதியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது இல்லைன்னா, புரிதல் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். அது இதுலேயே தேங்கிடும். இப்போ நீங்கள் மறுபடியும் பெரிய டைரக்டர் ஆகிட்டீங்க. பெரிய டைரக்டர் ஆகல, டைரக்டர் ஆகிருக்கு. அப்புறம் மறுபடியும் நீங்கள் அந்த கார்ட்டூன் வரையிறது அந்த மாதிரி பழக்கம்? இல்லை, கார்ட்டூன் வரைவேன் நான் அடிக்கடி ஃப்ரீ டைமில். அதுதான் எனக்கு ஒரு மைண்ட் ரிலீஃபே இருக்கும். அது என்ன, அது ஐடியாவே இருக்காது. ஒரு உருவங்களை போடுறது அப்படி வரைஞ்சிக்கிட்டே இருப்பாது. ஏதோ ஒரு பெரும்பாலும் ஒரு வயசானவரும் ஒரு நாய்க்குட்டியும் என்னோட காற்றில் அடிக்கடி இருக்கும். அது என்னமோ அது நமக்கு வந்து ஒரு மென்டலி அது ஒரு ரிலீஃபாக இருக்கும். அது வரைகிறது கைக்கு ஒரு பேனா ஏதோ ஒரு பேப்பர் கிடைச்சா கூட அதுலேருந்து கிறுக்கிறது அது பண்ணிகிட்டே இருப்போம். அது நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற ஐடியா எடுக்கக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை. எடுத்தால் ரொம்ப நல்லா எடுக்கணும், படமாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா இன்னொன்று அப்படி கதை கிடையாது. நம்ம அடுத்தது ஒரு படத்துக்கு தயாராக வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து இதுக்கு தனியாக கதையை வச்சு இதுக்கான ப்ராசஸ்ங்கிறது சும்மா பண்ணிட முடியாது. இப்போ அது ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் அது எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி தான் நம்ம எடுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். இவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வரப்போகுதுன்னா நமக்கான விளம்பரம் அதெல்லாம் கொடுக்கும்போது இவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அதோடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கு பூர்த்தி ஆகிற மாதிரி நம்ம பெரிய ஒரு ப்ராசஸ் பண்ணணும். இனிமேல் எதை பண்ணாலும் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் சரி, திரைப்படம் எடுத்தாலும் சரி, நான் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது 100% ஆடியன்ஸை திருப்தி பண்ணுற மாதிரி ஒரு தரமான ஒரு விஷயமா இருக்கணும். அதில் நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம் தானே எடுக்கிறோம், நம்ம ஏதோ எடுப்போம் அப்படின்னு எடுத்தோம்னா தப்பு. அதனால் அதுக்கான மெனக்கடல் வந்து ஒரு திரைப்படத்துக்கான மெனக்கடலையும் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறதுனால அதுக்கு திரைப்படமே எடுத்துடலாமே அப்படின்ட்டு ஒரு எண்ணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் வந்து சினிமாவில் தான் இப்போதைக்கு ஒரு கவனமாக இருக்குது. நம்ம அடுத்த படத்துக்கான திரைக்கதை அதுதான் பெரிய நம்மளை வந்து உள்ளே ஓடிட்டே இருக்குது. அதுதானே படம் ஷூட்டிங் போகிறது, படத்தை உருவாக்குறதுங்கிறது வேறு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அது பெருசு. நிறைய பேசணும், நிறைய பார்க்கணும், நிறைய படிக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் வந்து இந்த டைமே கொஞ்சம் பத்தாம தான் இருக்குது. அதனால் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அதுக்குன்னு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கான நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ நீங்கள் யாரிடமும் உதவி இயக்குனராக வேலை செய்யவில்லை. அப்படி உதவி இயக்குனர்களாக வேலை பார்த்தவர்களே முதல் படம் என்பது மிகுந்த சவால் மற்றும் நெருக்கடி நிறைந்த பணியாக இருக்கும். எனவே நீங்கள் யாரிடமும் உதவி இயக்குனராக இல்லாமல் முதல் படம் எடுக்கிற பொழுது என்னென்ன சிரமங்கள் எதிர்கொண்டீர்கள்? அச்சிக்கல்களில் இருந்து தப்பிப்பதற்கு உங்களுக்கு உதவிய கருவி எது? ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது ஒரு சின்ன க்ரூ வச்சு நம்ம ஒன்று பண்ணுறோம். அதில் நம்ம ஹேண்டில் பண்ண வேறு. ஒரு படமாக எடுக்கும்போது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 70-80 பேர் ஸ்பாட்டில் எல்லாத்தையுமே வேலை வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இன்னொன்று என்னென்னா
செலவுன்னு ஒரு விஷயம். இது வந்து ஒரு நம்ம படம் எடுக்கும்போது பின்னாடி நமக்கு மண்டைக்குள்ளே குத்திட்டே இருக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் நமக்கு இது ஒரு காரணமாக சொல்ல முடியாது, ஆனால் பின்னாடி நம்ம உறுத்திட்டே இருக்கு. ஏன்னா ஒரு நாள் செலவுங்கிறது இவ்வளோ இருக்கும், இவ்வளோ நாள் ஷூட்டிங் போகிறோம், இவ்வளோ நாளுக்குள்ளே தான் எடுக்கணும். இதை வந்து நம்ம எடுக்கிற ஒரு விஷயம் வந்து பல லட்சம் பேர் பார்க்க போகிற ஒரு விஷயம். இதை நம்ம கரெக்டாக எடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கும். அதே நேரம் நம்ம வந்து தடுமாறுற ஒவ்வொரு செகண்டும் காசு. இதெல்லாம் பின்னாடி இருக்கிற ஒரு ஒரு டெக்னிக்கல் விஷயம். இது இதை மனசில் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம என்னென்னா நம்ம எடுக்க வேண்டிய விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அதே நேரம் பின்னாடி யோசிச்சுட்டே இருந்தாலும் நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு விஷயமும் காசு, ஒவ்வொரு செகண்டும் காசு. அப்படிங்கும்போது என்ன ஆகுன்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கத்தி மேலே நடக்கிற வேலை ஒவ்வொரு சீனும் எடுக்கும்போது. ஏன்னா இந்த சீனை நம்ம ரொம்ப நல்லா ரசிச்செல்லாம் எழுதியிருப்போம், அது கரெக்டாக கன்வே ஆகுதா அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகுமாங்கிறதுல வந்து நம்ம ஏற்கனவே ஓட்டி பார்த்து எடுக்கிறத கோர்வையாக செஞ்சு பார்த்தெல்லாம் நம்ம வந்து அன்னைக்கு வந்து அந்த அன்னைக்கு கடந்து போகணும். இன்றைக்கி ஒரு சீன் எடுக்கிறோம், இந்த சீன் வந்து எடுத்தாச்சு, ஃபுல்லாக எடுத்தாச்சு, அதை நம்ம வந்து ஷார்ட்டாக எடுத்து வச்சுருப்போம். அதை போய் எடிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான், மியூசிக் பண்ணி எடிட் பண்ணி இதெல்லாம் பண்ணி பார்த்தா ஃபைனலாக இருக்கும்போது தான் அதோடைய இது தெரியும், அவுட்புட்டு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அன்னைக்கே யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி எடுத்து ஸ்டோரி போர்டில் நான் போட்டு தான் போவேன். இருந்தாலும் என்னென்னா இதோட அவுட்டு நம்ம வந்து கண் முன்னாடி வந்தால் மட்டும்தான் அன்றைக்கி திருப்தியாக இருக்கும், இது நல்லா வந்திருக்கு அப்படின்னு. இதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கற்றுக்கணும். இன்றைக்கி எடுக்கிற சீன் வந்து இதோட அவுட் வந்து கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி வந்திருக்கணும். அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இது வரலைங்கிறதையும் நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து அதுக்கான டைம் அங்கே கிடையாது. ஆனால் இது பேலன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். இதே ஷார்ட் ஃபிலிமில் நமக்கு அது பிரச்சனை இல்லை. நம்ம காசு போட்டதை நம்ம வந்து எடுத்து சரியில்லைனா கூட இன்னொரு நாள் எடுத்துக்கலாம், அதுக்கான பெரிய செலவுகள் கிடையாது. இது ஒரு பின்னாடி நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். இன்னொன்று நம்ம நடிக்கிறவங்களை ஹேண்டில் பண்ணுறதும் டெக்னீஷியனை ஹேண்டில் பண்ணுறதும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நமக்கு என்ன தேவைங்கிறதுல ஒரு தெளிவு வேணும். அதாவது ஃப்ரேமுக்குள்ளே நம்ம என்ன தேவை, இதில் வந்து இந்த விஷயம் தான் நடக்கணும், இந்த இடத்துல மியூசிக் வரணும், இந்த இடத்துல கட் பண்ணணும், இந்த இடத்துல ஆடியன்ஸை எமோஷனல் ஆக்கணும். அதாவது என்ன விதமாக இருந்தாலும், காமெடியாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, த்ரில்லராக இருந்தாலும் சரி, அந்த ஃபீலை வந்து ஆடியன்ஸ் கொடுக்குறதுக்கு அந்த ஃப்ரேமுக்குள்ளே என்ன தேவைங்கிறதுல நமக்கு தெளிவாக இருக்கணும். அந்த தெளிவு இருந்துட்டால் நம்ம வந்து மற்றதெல்லாம் டெக்னிக்கல் விஷயம் தான், அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். அந்த தெளிவு ஃபஸ்ட்டு தேவை. அது வந்து நம்ம நிறைய படத்தில் ஒர்க் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி, அதில் தெளிவு இல்லைன்னா நம்ம வந்து கஷ்டம்தான். அதுக்கு அந்த விஷன் வந்து நமக்கு தேவை. இது நம்ம எடுக்க போகிற ஒரு விஷயம் வந்து ஃபைனலாக எப்படி வரும், எப்படி ஆடியன்ஸ் என்கரேஜ் பண்ணும் அப்படிங்கிறதுல நம்ம ஷூட் போகிறப்பவே அதை எடுத்து முடிச்சோடனே நமக்கு வந்து அவுட்டு தெரிஞ்சிடும். இல்லைன்னா கஷ்டம். அது அனலைஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், 10 படம் ஒர்க் பண்ணாலும் வேஸ்ட் தான். படம் பண்ணலினாலும் அது தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நான் எனக்கு யார்ட்டையும் ஒர்க் பண்ணல, ஆனால் அதில் கொஞ்சம் நான் தெளிவாக இருந்தேன். ஏன்னா நான் கார்ட்டூன்ஸு அதெல்லாம் வரைகிறதுனால, அதில் நான் இப்போது ஸ்டோரி போர்டு கார்ட்டூன்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு இதுதான் வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். நம்ம கார்ட்டூன் பண்ணும்போதே நான் ஒரு விஷுவல் பண்ணி தான் நான் பண்ணுறோம். ஒரு விஷயத்தை எனக்கு கதை எழுதலை, ஜோக்ஸ் எழுதலை, கார்ட்டூன்ஸ் பண்ணி பண்ணுறேன். அப்படிங்கும்போதில் ஒருத்தர் 2 பேர் நின்று பேசுகிறாங்கிறதே வெவ்வேறு ஆங்கிளில் எடுப்போம். அந்த முகபாவம் எல்லாமே நம்ம தெளிவாக பண்ணுறோம். வரையும்போது ரொம்ப அவ்வளோ தெளிவாக இருக்கணும். அதே தான் நான் வந்து படமாகவும் பண்ணுறோம், சினிமாவும் அதுதான் பண்ணுறோம். அப்படிங்கும்போது இந்த தெளிவு அப்போவே இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் முன்னாடியே அந்த பண்ணுறதுனால இதில் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதனால தான் எனக்கு யார்ட்டையும் ஒர்க் பண்ணலினாலும் என்ன வேணுங்கிறதுல தெளிவாக இருக்க முடிஞ்சுது. அதுதான் எனக்கு பெரிய பக்கபலமாக இருந்தது. ஏற்கனவே க்ரியேட்டிவாக நம்ம வந்து ஒரு ஃப்ரேம்குள்ளே என்ன வேணுங்கிறதுல முன்கூட்டியே அந்த கார்ட்டூன் மூலியமால எனக்கு ஒரு 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 எப்படி சொல்கிறது அனுபவம் இருந்ததுனால இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.